எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு முதலில் குன்னக்குடி வைத்தியநாதனை இசையமைப்பாளராக போட்டு பிறகு எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு வாய்ப்பை தந்தார். அவரும் என்னை விட்டு வேறு ஒரு இசையமைப்பாளரா, நான் யாருன்னு காட்டுகிறேன் என ரோசத்துல டியூன்கள் போட ஆரம்பித்தார். எம்ஜிஆர் வந்து கேட்டுவிட்டு நான் நினைச்ச மாதிரி வரலை விசு என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விடுவார். எம்.எஸ்.வி. வேற டியூன்கள் போட்டு காட்டினால் முதலில் போட்டதே சுமாரா இருந்தது என்பார். சரி, வெளிநாட்டில் எடுக்க போகும் படம் ஆச்சே என்று நிறைய வாத்திய இசை கருவிகள் வருவது மாதிரி ரிச்சாக போட்டு காட்டினால் உதட்டை பிதுக்கிவிட்டு போய்விடுவார். ஒரு நாள் எம்ஜிஆர் பரவாயில்லை, என் தலை எழுத்து பாடலை ரெக்கார்டிங் செய்யுங்கள் என்றார். ரெக்கார்டிங் அன்று பாடலை கேட்டவர்கள் எம்.எஸ்.வி.யை பாராட்டினார்கள். ஆனால் எம்.எஸ்.வி. எம்.ஜி.ஆர். எதுவும் சொல்லாமல் இருக்க அப்செட்டாக இருந்தார். அப்பொழுது எம்ஜிஆர் ஒரு மாலையை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு ஒரு பை நிறைய பணம் கொடுத்தார். புரியாமல் பார்த்த எம்.எஸ்.வி.யிடம் நான் வேணும்னு தான் நல்லா இல்லை என்று சொன்னேன். அப்பதானே நீ இன்னும் நல்ல போடுவே, இப்ப பாத்தியா பாட்டு எப்படி வந்திருக்கு என்று பாராட்ட எம்.எஸ்.வி. சந்தோஷத்தில் எம்.ஜி.ஆர்.ஐ கட்டி பிடித்து கொண்டார்.